எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்திய பங்குச்சந்தை ஒரே நாள்ல நிஃப்டி 500 புள்ளிகளுக்கு மேல சரிஞ்சிருக்கு. சாதாரணமா ஒரு 100 பாயிண்ட், 200 பாயிண்ட் தான் போகும். பட் இன்னைக்கு 500 புள்ளிகள் சரிஞ்சு முடிவடைஞ்சிருக்கு. கடந்த ஒரு 10 நாட்களா ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ரைஸ் ஆன மார்க்கெட்டு, இன்னைக்கு ஒரே நாள்ல ஃபால் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு ஃபால் ஆறதுக்கு என்ன காரணம்? மார்க்கெட் இந்த அளவுக்கு முக்கியமான காரணம் யுஎஸ் ஈரானுக்கும் நடந்த இந்த பேச்சுவார்த்தை, அதாவது அமைதி பேச்சுவார்த்தை. இதனால க்ரூட் ஆயிலினுடைய பிரைஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா கிட்டத்தட்ட 4000 புள்ளிகளுக்கு மேல ஃபால் ஆயிருந்தது. 10,400ல இருந்து 6,500 வரைக்குமே ஃபால் ஆயிருது. இதனால தான் இந்திய பங்குச்சந்தை ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ரெக்கவர் ஆகி மார்க்கெட் ட்ரேட் ஆகிருந்தது. பட் இது இப்போ அப்படியே மாறி இருக்குது. வழக்கம் போல ட்ரம்ப் அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு. ஈரானோட இருந்த இந்த சீஸ் ஃபயர், இந்த எம்ஓஎம், அதாவது அமைதி பேச்சுவார்த்தை வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதனால மார்க்கெட் நெகட்டிவாக ரியாக்ட் ஆயிருக்கு. கம்ப்ளீட்டாக யூஎஸ் மார்க்கெட்டும் ஃபால் ஆயிருக்கு. எந்தெந்த செக்டார் ஸ்ட்ராங்காக ஃபால் ஆயிருக்கு, நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய ட்ரெண்டு, சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் என்ன, குரூட் ஆயிலினுடைய போக்கு எப்படி இருக்கும், இதனால இந்திய பங்கு சந்தையில் எந்தெந்த செக்டார் ஸ்ட்ராங்காக அஃபெக்ட் ஆயிருக்கு, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் வி see. நிஃப்டியை டெக்னிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் ஒரு 3 மந்த்தாக இந்த ஒரு சேனல் பேட்டர்னில் தான் ட்ரேட் ஆகிருந்தது. ரீசெண்டாக அது பிரேக் அவுட் ஆகிருந்தது. இந்த சேனல் பேட்டர்னுடைய ட்ரெண்டை எடுத்து பார்த்தீங்கன்னா டாப் டு டாப் போடும்போது ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. கரெக்டாக இந்த ட்ரெண்டில் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஒவ்வொரு முறையும் ஃபால் ஆகிருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட கரெக்டாக இந்த ட்ரெண்டில் டச் பண்ணிவிட்டு கீழே ஃபால் ஆகி அகெயின் ஆஃப் சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, சரி, இப்போ வரைக்கும் இந்த அளவுக்கு டிராஸ்டிக்காக மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு இல்லையா, இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு இல்லையா, இந்த ஃபால் இன்னும் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது வரைக்கும் ஏன்னா அங்கிருந்து மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து இவ்வளவு தூரம் கீழே ஃபால் ஆகி அகெயின் அப் சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் டெஸ்ட் பண்ண இந்த ரீசன்ட் லோ, அதாவது 23,780, 23,750ங்கிற இந்த ரீசன்ட் லோவை அகெயின் டவுன் சைடில் உடைக்கும் போது மட்டுமே இந்த ட்ரெண்டு அப் சைடில் இருக்கக்கூடிய அந்த பிரேக் அவுட் ஃபெயிலியர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ரைட் நோ மார்க்கெட் இப்போ வரைக்குமே அந்த சேஃப் ஜோனுக்குள்ள தான். டிராஸ்டிக்காக ஃபால் ஆனாக்குள்ள சேஃப் ஜோனுக்குள்ள தான் இருக்குது. கரெக்டாக அந்த லோ 23,750க்கு பிலோவில் உடைக்கும் போது தான் அகெயின் இது டவுன் சைடில் இந்த சைக்கிள் எப்படி அந்த சேனல் ஃபார்ம் ஆயிருக்கு, அதே சேனல் டவுன் சைடில் ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ 23,800, 23,700 கிட்டத்தட்ட இன்னும் 1000 புள்ளிகள் டவுன் சைடில் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கும்போது ட்ரெண்ட் ஓரளவுக்கு ஒரு தெளிவாக நம்மளுக்கு புரியும். ஓகே, ஸோ 23,750ங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட். இது பிரேக் அவுட் ஆகும்போது அகெயின் மார்க்கெட் இது ஃபெயிலியர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நாளை முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னையுடைய லோ உடச்சி சப்போர்ட்டை உடச்சி ட்ரேட் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்க. சென்செக்ஸும் இதே மாதிரியான ஒரு ட்ரெண்டு, இதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் ட்ரேட் ஆகுது. இதனுடைய குரூஷியல் சப்போர்ட் ப்ரீவியஸாக இருக்கு பாருங்க. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த 76,000ங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நிஃப்டி டிராஸ்டிக்காக ஃபால் ஆனாலும் அந்த சேஃப் ஜோன், அதாவது டேஞ்சர் ஜோனுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகுது. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 23,750ங்கிறது ஒரு குரூஷியல் லெவல். அதே மாதிரி சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு 76,000ங்கிறது ஒரு குரூஷியல் லெவல். இதை உடைச்சி இதுக்கு பிலோவில் ட்ரேட் ஆகும்போது அனதர் ஒரு டவுன் சைடு சைக்கிளுக்கு நிஃப்டி சென்செக்ஸ் போகும். நாளையுடைய ட்ரேடில் இதை வாட்ச் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த லெவல்ஸை வாட்ச் அவுட் பண்ணி பாருங்கள். செக்டார் வைஸ்னு பார்க்கும்போது இன்னைக்கு எல்லா செக்டார்லையுமே இந்த ஃபால் இருந்தது. குறிப்பாக எஃப்எம்சிஜி, ஏவியேஷன் செக்டாரில் ஸ்ட்ராங்காகவே மார்க்கெட் ஃபால் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட எஃப்எம்சிஜி தான் இதுக்கு அதிகமாக ஃபால் ஆயிருந்தது. இண்டிவிஜுவல் ஷேர்னு பார்க்கும்போது சவுத் இந்தியன் பேங்க் இன்னைக்கு ஒரே நாளில் 10% ஃபால் ஆயிருக்கு. இந்த சவுத் இந்தியன் பேங்குடைய எம்டியை ஆர்பிஐ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இந்த ஸ்டாக் ஃபால் ஆயிருக்கு. ரெண்டாவது இண்டிகோ அதிகமாக ஃபால் ஆயிருக்கு. 2% வரைக்கும் இண்டிகோ ஃபால் ஆயிருக்கு நிஃப்டி 50ல். இதுக்கு அடுத்து ரிலையன்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலினுடைய இம்பேக்ட்னால தான்
மேஜரா மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு. சரி, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமான க்ரூட் ஆயிலினுடைய டெக்னிக்கல் வியூவும் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் இன்னைக்கு ரிவர்சல் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 5% மேல ரைஸ் ஆயிருக்கு. நம்ம சேனல தொடர்ந்து வாட்ச் பண்றவங்களுக்கு கிளியரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலயும் க்ரூட் ஆயிலினுடைய அனாலிசிஸ்ல ஒவ்வொரு வீடியோலயும் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட், அதாவது $66 இருந்து $67ங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். கிட்டத்தட்ட இந்த இடத்துல பாருங்க, கிட்டத்தட்ட 2023ல இருந்து ஃபால் ஆன இந்த ட்ரெண்ட், இதே ட்ரெண்ட் சப்போர்ட்டா மாறும். எப்ப வேணாலும் ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்து இம்பாக்ட் ஆகி திரும்பவும் மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். மினிமம் $80 வரைக்கும் ரிவர்சல் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து க்ரூட் ஆயில் நம்ம ஒவ்வொரு வீடியோலயும் சொல்லிட்டு இருக்கோம். க்ரூட் ஆயிலினுடைய சப்போர்ட்டு 6500ல இருந்து 6000. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கண்டிப்பா ரிவர்சல் ஆகும். ஏதாச்சும் ஒரு நியூஸ்ல மார்க்கெட் கண்டிப்பா ரிவர்சல் ஆகிடுது. தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரியே இன்னைக்கு ரிவர்சல் ஆயிருக்கு. $67ல இருந்து $75 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது மினிமம் $80 வரைக்கும் இம்மீடியட்டான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஃபர்தரா $88ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து க்ரூட் ஆயிலினுடைய போக்கு. ரீசெண்டா சப்போர்ட் எடுத்திருக்குன்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்து க்ரூட் ஆயில் ஃபால் ஆனா கூட 6500ல இருந்து 6000ங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட்டா இருக்கும். கண்டிப்பா இதுக்கு கீழே போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபைன். மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சப்போர்ட்டிவாகவும் எஜுகேஷனல் பர்பஸாகவும் எடுத்துக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இதே போல இன்னும் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.